பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான பாட்டும் தாட்டும் நேர பகுதியில் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாகவே அவர் பாதையோடே தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே சத்தியமும் ஜீவனுமே. இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையை முடித்துவிட்டு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுதான் அந்த பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம பங்காளராய் மாறணும்னா அவருடைய பாதையில, அவருடைய சத்தியத்தின் பாதையில, நீதியின் பாதையில நடக்கும் பொழுது அந்த நித்திய பரலோகம் நமக்கு உறுதிப்படும். அதான் வேதாகம் சொல்லுகிறது, நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அன்றி பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான். அப்ப நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம சேரணும் அப்படின்னா நம்ம தினந்தோறும் இந்த வேத புத்தகத்தை வாசித்து நேசித்து சத்தியத்தின் பாதியிலும் நித்தியத்தின் பாதியிலும் நம்ம நடி நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு சேர்க்க அவர் வல்லவரா இருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாவங்கள் சாபங்கள் எல்லாம் முறியடிக்க இந்த வேத புத்தகத்தை நீங்க நேசித்து வாசித்து அதன்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பரலோக ராஜ்யத்தின் பங்களாராய் மாற்ற வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.